அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23 பிப்ரவரி. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன மாதிரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில மேகதாட்டு அணை தமிழகம் அனுமதிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு தேர்வு அடிப்படையில எதுவும் பெருசா இல்ல. இருந்தாலும் மேகதாட்டு அணை அப்படிங்கிறது கர்நாடகம் கட்டணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. எந்த ஆற்றங்கரையில அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த மேகதாட்டு அணை கட்டணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் நகரத்துக்கு அந்த குடிநீர் வசதிகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கனால, அதனுடைய தேவை அப்படிங்கிறது தான் அடிப்படை காரணமாவும் இருக்கு சரிங்களா? மேகதாட்டு அணைக்கு பின்னாடி. தமிழகம் அதை அனுமதிக்காது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. கேரளமும் அதே தான் சொல்றாங்க. புதுச்சேரியும் அதே தான் சொல்றாங்க. மேகதாட்டு அணைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்ட தான் கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி எல்லாரும் எடுக்குறாங்க. சரிங்களா? அத பத்தி சட்டப்பேரவையில விவாதங்கள் நடந்திருக்கு. அததான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு இன்னைக்கு செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ, 2, 3 செய்திகள் மட்டும் தான் இருந்துச்சு இம்பார்ட்டன்ட்டா. அடுத்து திருக்குறள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு திருக்குறள்ல "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுளை" அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுளை" சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவனுள்ள இடத்திற்கு வழிகேட்டுக் கொண்டு போய்ச் சேரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோர்வு இல்லாத ஒருவனிடம் ஊக்கம் அதிகமா இருக்கிற ஒருவன்ட்ட ஆக்கமானது அவன் இருக்கிற இடத்துக்கே தேடி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 594 அதிகாரம் ஊக்கமுடைமை. இந்த குறள் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வர குறள் தான் இல்லையா? நம்ப இத நம்மளோட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துக்கலாம். சோர்வு இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆக்கமானது நம்மளை தேடி வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு பட்ஜெட் அறிவிப்புல வந்து கோவையில ஒரு அறிவியல் மையம் கூடவே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதை குறித்த கேள்விகள் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில வந்திருக்கும். அதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் கூறியிருப்பாரு. கோவையில அந்த கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது 2026 ஜனவரியில வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அததான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இப்போ தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் இங்க குடுத்துருக்காங்க. 14 மசோதாக்கள் ஓகேங்களா? அதுல முக்கியமான மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது தான் முக்கியமான மசோதாவா இருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்த செய்திகள்ல 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை புத்தகங்களை பார்த்து தேர்வுகளை எழுத அனுமதிக்க சிபிஎஸ்இ திட்டம். சிபிஎஸ்இ ஒரு 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 முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இத பைலட் பேசிஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத முன் வந்திருக்காங்க. சரிங்களா? ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். புத்தகங்களை பார்த்து தேர்வுகளை எழுத அனுமதிக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இந்த புத்தகங்களை பார்த்து தேர்வுகள் எழுதுறது அப்படிங்கிறது, ஒரு மாணவரின் நினைவாற்றலை மதிப்பிடாது அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. இருந்தாலும், ஆனால் ஒரு பாடத்தை பற்றிய அவரது புரிதல் மற்றும் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்யவோ, சரியான பதிலை தேடி பயன்படுத்தும் அவரது திறனையோ மதிப்பிட உதவும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் அ கேள்வி கேட்ட விடைகள தேடி எழுத தெரியுதா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியாவுல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்றாங்க. கொரோனா பரவல் காலத்தில் பலத்த ஆட்சேபத்துக்கு மத்தியில் டெல்லி பல்கலைக்கழகம் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்கும் முறையை அதன் தேர்வு மையங்களில் அறிமுகப்படுத்தியது. டெல்லி யுனிவர்சிட்டி இத ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சில கருத்துக்கள் கேட்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ஒரு ஐடியா மட்டும் தான் யோசிச்சிருக்காங்க. என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா நீங்க நெறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா பேரவை கூட்டத்தொடரும் நமக்கு முடிஞ்சிருச்சு. மத்திய அளவுலயும் பார்த்தோம்னா, விவசாய போராட்டங்கள் மட்டும் போய்க்கிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி செய்திகள் தான் இருந்துச்சு. பெருசா அவங்களும் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் பெருசா இல்ல. ஏன்னா எலக்ஷன் வரனால எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு. சரிங்களா? அதனால நமக்கு இன்னைக்கு செய்திகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருந்துச்சு. அடுத்த கட்டமா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் குடுத்திருந்தாங்க. பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்துக்கு முதல் பெண் முதல்வர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் மாகாணம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநிலம், மாகாணம். ஓகேங்களா? அதுல முன்னாள் பிரதமரா இருந்த நவாஸ் ஷெரீப், அவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய மரியம் நவாஸ் அப்படிங்கிறவங்க முதல் பெண் முதலமைச்சரா வந்து வரப்போறாங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் இங்க குடுத்திருந்தாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயமா இன்னைக்கு நியூஸ்ல முக்கியமான விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, சர்ச்சைக்குரிய அகதிகள் ஒப்பந்தம்
அல்பேனிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச கடல் பகுதியிலிருந்து இத்தாலியால் மீட்கப்படும் அகதிகளை தங்கள் நாட்டு முகாம்களை தங்கி வைத்திருப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்துக்கு அல்பேனியா நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கடல் பகுதியில் இருந்து ஓகேங்களா? சீல இருந்து இத்தாலியால மீட்கப்படக்கூடிய அகதிகள், ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரெஃப்யூஜிஸ் யாரையாவது இட்டாலியோட இந்த கடற்படை கடல்ல இருந்து மீட்டுட்டு வராங்க அப்படின்னா, அவங்கள டைரக்ட்டா இட்டாலிக்கு கொண்டு போகாம, அவங்கள ரெஸ்க்யூ பண்ண உடனே அங்கிருந்து அல்பேனியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு கொண்டுட்டு போகணும்ங்கிறதுக்காக, இட்டாலியும், அல்பேனியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்னா, அந்த ஒப்பந்தத்த அவங்க அல்பேனியா நாட்டு நாடாளுமன்றத்தில வச்சு, அதன் மீது விவாதம் நடத்தி, அத வந்து மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். அத பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆதரவாக 77 வாக்குகளும், எதிராக 1 வாக்கு கூட பதிவாகவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் தான் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் அடைக்கலம் தேடி ஐரோப்பிய நாடுகளை நோக்கி வரும் அகதிகள் நடுக்கடலில் மீட்கப்படும்போது, அவர்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி கிடைக்கும் வரை அல்பேனியாவில் தங்க வைத்திருக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இத்தாலிக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் வெரிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் அல்பேனியால இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஒரே நேரத்தில் 3000 அகதிகளை அல்பேனியாவிற்கு அனுப்ப முடியும். அந்த வகையில் ஓராண்டில் 36,000 அகதிகள் வரை அல்பேனியா வருவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அல்பேனியா நாடும் இதுக்கு அனுமதி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இத்தாலியும், அல்பேனியாவும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதே மாரி இன்னொரு நாடும் உலகத்தில போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, பிரிட்டன். நமக்கு தெரியும் பிரிட்டன் அப்படிங்கிற நாடு. யுகே அப்படிங்கிறது சொல்றோம். பிரிட்டனும் யாரும் போட்டிருக்காங்கன்னா, ருவாண்டா அப்படிங்கிற அந்த நாடும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சட்டத்த பிரிட்டன் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ருவாண்டா அதாவது பிரிட்டனுக்கு வரக்கூடிய அகதிகள், அவங்களுக்கு அந்த சட்டபூர்வமான ஒரு ஒப்புதல் கிடைக்கிற வரைக்கும், ருவாண்டா நாட்ல அகதிகளா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த ஒப்பந்தத்தையும் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட்டாலி, அல்பேனியா ஒரு டீமா இருக்காங்க. அதே மாரி பிரிட்டன் அண்ட் ருவாண்டா. ஓகேங்களா? ஸோ இது 2ம் தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. உலகத்துல 2 நாடுகள் இந்த மாரியான ஒரு ஒப்பந்தத்த சமீபத்தில போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இன்னைக்கு செய்திகள்ல பெருசா வேற எதுவும் இல்ல. சரிங்களா? ஸோ முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல மீட் பண்ணலாம். நன்றி.